அந்த பாட்டிக்கு 110 வயசாகுதுடா. அந்த பாட்டி வந்து 3 நாள் பாடாம போட்டாங்க. அதுக்கப்புறம் டெய்லி நைட்டு எல்லா வீட்டு கதவையும் வந்து நைட்டு 12 மணிக்கு தட்டுறாங்களாமா. எங்க வீட்டு கதவு கூட ஒரு நாள் தட்டினாங்களா. அந்த மணிக்கூட 12 போகுது. இது ஜாஸ்தி ஆச்சு. எப்படியும் வெள்ளம் வரைக்கும் வைக்கிறேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் வெள்ளம் கட்டு தெரிஞ்சுட்டா தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாதீங்கம்மா. அவன் எப்பவுமே நான் என்ன பண்ணாலும் அதை போட்டியா கேட்டுக்கிட்டே இருக்கான். போட்டியா கேக்குறான்னு தான் சொல்றேன். ஆனா நீ ஒரு நாள் கூட கொடுக்க மாட்டேங்கிறியடா. பெரியமா நேத்து நீங்க கிட்ட என்ன சொன்னீங்க? வண்டியை நான் கிட்ட பேசி கட்டி வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல பெரியமா. சிண்டு எங்க அம்மா எல்லாம் என்கிட்ட பேசினாங்க. நான் தான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா நான் பெரியவனா நீ பெரியவனா போய் எங்க அம்மா பசங்க மாதிரி நைட்டு கெட்ட நான் வந்து வயிற்று எழுந்திரிச்சிருவேன். சேர்ந்து விளையாடுறது மட்டும் நல்லா விளையாடுறீங்க. ஆனா ரெண்டு பேருக்கு வந்து நல்லா சண்டை போட்டுக்கிறீங்க. என்னமோ பண்ணுங்க. சிண்டு அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான். வந்து படுவா. ஐயோ பெரியமா எனக்கு பயங்கரமா வேண்டுது. நீங்க கூட சுத்தமா பார்த்ததே இல்லை பெரியமா. ஏசி வாங்கி மாட்டேங்க பெரியமா. ஏசி வாங்கி மாட்டேங்க. அவன் வெளியில அடுத்த மாசம் வராரு. அவர்கிட்ட சொல்லு. இந்த ஸ்ட்ரீட்ல என்ன நடக்குது? எல்லாரும் வெளியே படுத்துட்டு இருக்காங்க. இந்த பள்ளியை அவங்க படுத்திருக்காங்க. ரஞ்சி, சிண்டு, கல்யாணம், நான்சி, oh my god. அந்த புஷ்பா ஃபேமிலி கூட எல்லாரும் வெளியே படுத்துட்டாங்க. இவங்களை பார்த்தா எனக்கு கூட வெளியே படுத்து தூங்கணும் போல இருக்கு. மம்மி, மம்மி, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வெளியே வந்து பாருங்க மம்மி. எல்லாரும் வெளியே படுத்திருக்காங்க. என்னாச்சு? இது என்ன? இந்த மாதிரி எங்க வீட்டுல ஏசி இல்ல நாங்க வெளியில படுத்திருப்போம். எங்க வீட்டுல பாத்ரூம்ல கூட ஏசி மாட்டிருக்கீங்க. ஏன் ரோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியும். நீயே எனக்கு வீட்டுக்குள்ள ஓடிட்டு பாரு. எதுக்கும் டோர சாத்தியே வைங்க. நீங்க மாட்டிக்கிட்டு திறந்து போட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஐயோ என்னால சுத்தமா தாங்கவே முடியல. வண்டி அண்ணா என்னன்னா நீங்க மட்டும் நிம்மதியா பட்டு தூங்கிட்டு இருக்கீங்க.
ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்துக்கலாமான்னு இருக்குடா. விளம்பரங்க அதுக்காண்டி வீடியோவை கட் பண்ணிட்டேங்க. இப்போ ஆன் பண்ண போகிறேங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்துக்கலாமான்னு இருக்கா? சிண்டு, நீ சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குடா. நம்ம எல்லாருமே ஃப்ரிட்ஜுக்குள்ள படுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்குடா. டேய், எங்க அம்மா தூங்கிட்டாங்கல்ல, அவங்கள எழுப்பாம அப்படியே எந்திரிச்சு வா, நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். நம்ம எல்லாரும் ஜாலியா ஃப்ரிட்ஜுக்குள்ள படுத்துக்கலாம். வா வா வா, எல்லாம் ரெடியா இருக்கு. அந்த நான்சியையும் எழுப்பி கூட்டிட்டு வா. சூப்பரா இருக்கும் பாரு நான் செட் பண்ண போற ஃப்ரிட்ஜ். இங்க பாத்தியாடா சிண்டு, ஃப்ரிட்ஜுக்குள்ள படுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இதுதான் நேச்சுரல் ஃப்ரிட்ஜ். இத வந்து ஓபன் பண்ணி அப்படியே உள்ள போய் படுத்துட்டோம்னு வச்சுக்கோ, சூப்பரா சின்ன ஐஸ் மாதிரி இருக்கும்டா. 2 நாளா ஓவரா வெயில் அடிக்குதுன்னு சொன்னாங்க. பண்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏ பண்டி, இத பார்த்தா உனக்கு ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கா? என்ன உளறிட்டு நீங்க இருக்க? வேணும்னா வாங்க, இல்லாட்டி நான் மட்டும் படுத்துக்குவேன். ஐயோ, நான்சி அக்கா வரலன்னா பரவாயில்லண்ணா, நான் வரேன்னா என்னால சுத்தமா சூடு தாங்கவே முடியல. ஏ பண்டி சிண்டோ 2 பேர் இருங்கடா. என்னை விட்டுட்டு பண்ணிட்டே கடைசில என்ன சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட போறீங்க. எனக்கும் பயங்கரமா வேர்க்குது. சொல்லு, இது எப்படி ஃப்ரிட்ஜா மாறும்? இது பாக்குறதுக்கு ஒரு பெரிய வாட்டர்மெலன் மாதிரி தானே இருக்கு. இப்ப எப்படி இது அப்படியே சூப்பரான ஒரு ஃப்ரிட்ஜா மாத்துறேன்னு பாருங்க. இதுதான் இந்த வாட்டர்மெலனுக்கு டோர். சைடுல 2 விண்டோ வைக்க போறேன். இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த வாட்டர்மெலன் அப்படியே ஒரு வீடு மாதிரி ஆயிடும் பாருங்க. ஹை பண்டி, என்ன பண்டி இது? உண்மையாவே கட் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன். அண்ணா, நீங்க சொன்னப்ப நான் நம்பவே இல்லைண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. அப்படின்னா இதுக்குள்ளதான் நம்ம போய் படுத்துக்க போறோமா? ஆனா ரொம்ப பெருசா இருக்குண்ணா. இது மேல ஏறுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக தான் ஸ்டெப்ஸ் கூட பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா, ஸ்டெப்ஸ் மேல ஏறி போய்க்கலாம். சிண்டு, நீ போய் பாருடா. ரொம்ப தேங்க்ஸ் பண்டி அண்ணா. இதுலயாவது எனக்கு இடம் கொடுக்குறீங்களே. ஹை அண்ணா, உள்ள நிறைய இடம் இருக்கு. ஆனா ரொம்ப ஆழமா இருக்குண்ணா. நிறைய இடம் இருக்கு. நான், நீங்க, நான்சி அக்கா, ரோஸ் அக்கா எல்லாரும் படுத்துக்கலாம். ஏய், எதுக்குடா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? வீடு சூப்பரா இருக்குண்ணா. சில்லுன்னு இருக்கு. ஆனா ரொம்ப குளியா இருக்குண்ணா. குளியில படுக்கிற மாதிரி கஷ்டமா இருக்கும். கட்டில் போட்டுக்கலாமா? கட்டில எல்லாம் உள்ள போட முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க வெயிட் பண்ணுங்க. நான்சி அக்கா, இங்க பாருங்க.